நான் தினமும் இந்த கோயில் போகிறேன்னே அந்த கடவுள் முடிவு பண்ணியிருக்காரு தினமும் நீங்கள் வரணும்னு. நீங்களா முடிவு பண்ணி போகலை. இப்போ எந்த கோயில் வெங்கடாஜலபதியாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் வந்து சிவனாக இருக்கட்டும், முருகர் யாராக வேணாலும் இருக்கட்டுங்க. அவங்க முடிவு பண்ணி அந்த சக்தி நிலை முடிவு பண்ணி உங்களை அழைச்சிட்டு போனால் நீங்கள் போய் சாமியை பார்க்க முடியும். எந்த நேரத்தில் நீங்கள் அந்த சாமியை பார்க்கணும் அந்த நேரத்தில் கரெக்டாக பார்ப்பீங்க. ஸோ லைஃப்பில் வந்து முக்கியமாக கோயில் போகிற விஷயத்தில் வந்து நத்திங் இஸ் இயர்லி, நத்திங் இஸ் டிலே, எவ்ரிதிங் ஹேப்பனிங் ரைட் டைம். எதுவுமே சீக்கிரமாக நடக்கிறது, எதுவுமே லேட்டாக நடக்கிறது, எல்லாமே சரியான நேரத்தில் நடக்கிறது. இந்த மனப்பான்மைக்குள்ளே முதல்ல வாங்க. ஸோ பொறுமையாக இருங்க. வீட்டில் யாராவது டிலே பண்ணுறாங்களா, நீங்கள் ஒரு 4 பேர் கிளம்புறீங்க, டிலே பண்ணுறாங்கன்னா பண்ணட்டும், அமைதியாக உட்காந்துருங்க. இப்போ முருகர் கோயில் போகிறீங்களா, எங்கள் வீட்டிலையே நீங்கள் அமைதியாக உட்காந்து முருகர் பார்க்க போகிறீங்கன்னா முருகரோட மூலம் மந்திரம் ஓம் சௌம் சரணபவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமகன்னு மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டே இருங்க. இன்னொருத்தவங்க பொறுமையாக கிளம்பி வராங்களா, வரட்டும். சில நேரங்களில் சன்னிதானம் மூடிட்டாங்க, நாங்கள் போகிற நேரத்தில் பரவாயில்ல, அங்கே பொறுமையாக இருந்து சாயங்காலம் பார்த்துட்டு வரலாம். வீடு பக்கமாக இருந்தால் வீட்டுக்கு வந்து திரும்ப போய் சாயங்காலம் பார்க்கணும். நமக்கு தெரியும் டைமிங் அப்ராக்சிமேட்டாக தெரியும் எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு கால்குலேட் பண்ணி தான் நம்ம போகிறோம். சரிங்களா? அதனால் வீட்டிலேருந்து கிளம்பும்போது நீங்கள் ரிலாக்ஸாக கிளம்புங்க.